பரிகாரியாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதமின் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். கடந்த எபிசோடிலே 2 அதிகாரங்களை சேர்த்து பார்த்தோம். எசேக்கியா ராஜாவினுடைய ராஜ்யபாரத்தை குறித்து, ஆளுகையை குறித்து, அவர் தேவனை பற்றி கொண்ட விதத்தை குறித்து, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டதின் நிமித்தம் அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவம் இந்த 20ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நான் ஏற்கனவே அறிந்திருக்கின்ற 15 வருடம் அவருடைய வாழ்க்கையில் கூட்டி கொடுக்கப்படுகிற ஒரு சம்பவம். இப்பொழுது அவர் சுகவீனமாய் படுத்து விட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் அவர் இனி பிழைக்கப் போவதில்லை, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனால் எசேக்கியாவோ கர்த்தருக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்தி அவர் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறார். நான் மன உத்தமமாய் நடந்தேனே, என்னை நினைத்தருளும் சுவாமி, என்னை சுகமாக்கும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் மறுபடியும் ஏசாயாவின் இடத்தில் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறேன் என்று. இந்த செய்தியும் ஏசாயா மறுபடியுமாய் வந்து எசேக்கியாவின் இடத்தில் அறிவித்த பொழுது எசேக்கியா கேட்கிறார், நான் குணமாவதற்கு என்ன அடையாளம் என்று கேட்கிறார். அப்போ அங்கே சொல்லப்படுகிறது, அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு சூரிய பாகை, அதாவது உங்க அப்பா கண்டுபிடிச்சாரே ஒரு சூரிய பாகை, அது 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா அல்லது பின்னிட்டு போக வேண்டுமா என்று இவரிடத்திலேயே கேட்கிறார். இந்த 2 அடையாளத்துல ஒன்ன சொல்லுப்பா, அந்த அடையாளம் நிறைவேறும். எசேக்கியா பார்க்கிறாரு, முன்னிட்டு போவது லேசான காரியம், பின்னிட்டு போகட்டுங்க, அந்த அடையாளம் நடந்துச்சுன்னா கர்த்தர் என்னை குணமாக்குவார் என்று நான் உறுதியாய் நம்பிக்கொள்வேன் என்று கேட்கிறார். அதே போல 10 பாகை சூரிய பாகை 10 பாகை பின்னிட்டு திரும்புகிறது. இப்போ அவருக்கு ஒரு பிளவை உண்டாயிருந்தது என்றும் அதிலே அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அந்த பிளவையின் மீது பற்று போடுங்கள் என்று சொல்லப்பட்டும்போது அந்த வியாதி நீங்கும்படி இந்த குறிப்பின்படி செயல்படும் பொழுதும் அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படியே எசேக்கியா சுகமாகிறார். இந்த விஷயம் பரவலா எல்லா நாடுகளிலும் பேசப்படும்ல. மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தார், எசேக்கியாவை அவருடைய தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றினார். இந்த செய்தி பரவுது. உடனே பாபிலோன் தேசத்திலிருந்து ராஜா என்ன பண்ணுகிறார், நிருபங்களையும் சில வெகுமானங்களையும் அனுப்பி தன்னுடைய நாட்டிலிருந்து சிலரை ராஜாவை, அதாவது நீங்க நல்ல சொகாகிட்டீங்க, சொகம் இல்லாம இருந்தீங்க, அதை விசாரிப்பதற்காக ராஜா எங்களை அனுப்பினார் என்று ஒரு ராஜா இன்னொரு ராஜாவின் இடத்துல இப்படி சிநேகத்தின் அடிப்படையிலே அனுப்பும் பொழுது சும்மா வர மாட்டாங்க. ஆகவே அவங்க வெகுமானத்தையும் நிருபங்களையும் கொடுத்து அனுப்புகிறார். கடிதம், ராஜாவின் இடத்திலிருந்து கடிதம் வருகிறது, அதுதான் நிருபம். வந்து பார்க்கும் பொழுது எசேக்கியாவின் இடத்தில் அவர்கள் விசாரிக்கிறார்கள். எசேக்கியாவும் ரொம்ப சந்தோஷமா எல்லாவற்றையும் சொல்லிட்டு கூடுதலாய் ஒரு வேலையை செய்கிறார். என்ன வேலை செஞ்சார்? எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்திலும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. வேற்று நாட்டு ராஜாவின் இடத்திலிருந்து வந்தவர்களுக்கு அவங்க வந்து விசாரித்தார்கள், அவர்கள் வெகுமானங்களை கொடுத்தார்கள். பதிலுக்கு எசேக்கியா சில வெகுமானங்களை அசீரியா ராஜாவிற்கு, பாபிலோன் ராஜாவிற்கு கொடுத்து அனுப்பி இருக்கலாம். ஆனா இவங்க என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் சந்தோஷத்துல திறந்து 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 காமிச்சிட்டார். இது கர்த்தருடைய பார்வையில் எப்படி வந்தது? இப்ப மறுபடியும் ஆண்டவர் ஏசாயாவை அனுப்புறாரு. அனுப்பி சொல்றாரு, வந்தாங்களா? ஆமா வந்தாங்க ஆண்டவர், வந்தாங்க தீர்க்கதரிசி ஐயா, வந்தாங்கல்ல, அவங்களுக்கு எதெல்லாம் நீ திறந்து காமிச்ச? அப்போ இவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் பார்த்தாங்க, எல்லாத்தையும் திறந்து காமிச்சேன். இவர் சந்தோஷமாய் பெருமிதமாய் சொல்லுகிறார். உடனே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ காண்பித்த எல்லாம் ஒரு நாள் அதே பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்படும் என்று சொல்லி எச்சரித்து விட்டு செல்லுகிறார். எச்சரித்தார் என்று சொல்ல முடியாது, தண்டனையாக அறிவித்து விட்டார். உன் குமாரரில் சிலர் கூட அங்கே புறப்பட்டு போக வேண்டியிருக்கும். இவர் உடனே எசேக்கியா சொல்லிட்டார்,
என் காலத்தில் இல்லை, என் குமாரர் காலத்தில் தானே, என் காலத்தில் சமாதானமாக இருக்குமேன்னு சொன்னாராம். அது ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எசேக்கியா நல்ல ராஜா, ஆனால் நான் மட்டும் சமாதானமாக இருந்தால் போதும், என் பிள்ளைங்க காலத்தில் என்ன நடந்தால் பரவாயில்ல என்பது போல் சொன்னாரா என்று யோசிக்க வைக்கிறது. மற்றபடி எசேக்கியாவின் நாட்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது. இந்த இடத்துல ஓவர் எக்ஸைட்டட் ஆயிட்டாரோ என்னவோ தெரியல. சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு கேட்டு செஞ்சவரே, பாபிலோன் ராஜா அனுப்பின ஆட்கள் வந்த உடனே, ஆண்டவரே இவங்களுக்கு இதெல்லாம் திறந்து காமிக்கலாமாண்ணா என்று ஒரு வார்த்தை கேட்டு இருக்கலாம். கேளாமல் மதியினமாய் திறந்து காண்பித்து விட்டார். அது கர்த்தருடைய சமூகத்தை சந்தோஷப்படுத்தவில்லை. கர்த்தர் தீர்ப்பை அறிவித்து விட்டார். நீ திறந்து காமிச்சல்ல, அவங்க கண்ணால பார்த்தாங்கல்ல, பார்த்த அத்தனையும் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்படும். இனி வரப்போற நாட்கள்ல, அதாவது நமக்கு நடந்து முடிந்த செய்தி, ஆனா எசேக்கியாவினுடைய நாட்கள்ல இனி வரப்போகிற செய்தியா இருந்தது. இந்த எப்படி 2 பிரிவா இருந்த பொழுது இந்த இஸ்ரவேல் தேசம் அசிரியருடைய சிறையிருப்புக்கு போயிடுச்சு, யூதா மட்டும்தான் இப்ப வருதுன்னு சொன்னேன். யூதா பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு போகுது இல்லையா, அந்த போனதுல சில காரணங்களில் இதுவும் ஒன்று. இவர் திறந்து காமிச்சதுனால போ அங்கே என்று சொல்லி கர்த்தர் அங்கே பாருங்கள் 18, நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது எசேக்கியா, நீ சொன்ன வார்த்தை நல்லதுதான், என் நாட்களிலாவது சமாதானம் இருக்குமே என்று சொல்லுகிறார். பிறகு எசேக்கியா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி 15 வருடங்கள் கூட்டிக் கொடுக்கப்பட்ட நிலையிலே அதற்கு பின்பு மரணத்தை அவர் தழுவுகிறார். அவருடைய குமாரனாகிய மனாசே ராஜாவாகிறார். அடுத்த அதிகாரத்தில் அந்த மனாசேயை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். நல்ல மனுஷன், கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்தவர், 15 வருடம் ஆயுசு நாளை கூடுதலாய் பெற்றவர். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் தன்னுடைய எல்லாவற்றையும் திறந்து காண்பித்தது நிமித்தம் ஒரு தேவ தண்டனை அங்கே அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நாம் எதை செய்தாலும் அது நம்முடைய பார்வைக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், அல்லது நம்முடைய சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் பரவசத்தோடு நாம் செய்த காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தேவனோடு கூட உறவு கொண்ட பிள்ளைகள், சஞ்சரிக்க விரும்புகிற பிள்ளைகள், ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் உடையவர், இதை நான் செய்யலாமா, இங்கே நான் போகலாமா, இங்கே எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும், இதை நான் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் கர்த்தருடைய முக அசைவை கவனித்து செய்வது நல்லது. அதுதான் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்திற்கு வர வேண்டும். அப்படி நடத்தப்படுகிற அனுபவம் என்கின்ற ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குள் நாம் வந்தோம் என்றால் நிறைய தவறுகளிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்ளலாம். நம்முடைய அவசரத்தின் படியோ நம்முடைய அவசியத்தின் படியோ அல்ல, பரலோகத்தின் தேவனுடைய நினைவுகளின் படி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எசேக்கியாவின் வாழ்க்கையில ஆண்டவரே அநேக பிளஸ் அவர் எப்படியெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்தினார் அதையும் தெரிந்து கொண்டோம். அதே சமயத்தில் செய்யக்கூடாத ஒன்றையும் தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்து எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்திற்குள் வருகின்ற அந்த ஒரு வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. நாங்கள் உம்மை கட்டுப்படுத்தக்கூடாது, நீர் எங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த மேலான பாக்கியமான வாழ்க்கையை தெரிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.